அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை ஒரு பயணியை பற்றி. இந்த உலகம் முழுவதும் சுற்றி வந்த ஒரு பயணி அப்படின்னு சொல்லலாம். இப்னு பத்துதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கட்டுரையை நான் பிபிசி இணையத்தில் படித்தேன். என்ன தலைப்பு வச்சுருக்காங்கன்னா, உலகம் சுற்றிய இப்னு பத்துதா டெல்லி சுல்தானுக்கு அஞ்சி இந்தியாவை விட்டு வெளியேறிய கதை. வாலித் பத்ரான் அப்படின்றவர் இதை எழுதியிருக்கிறார் இந்த தொகுப்பை. பயணம் மனிதனை பக்குவப்படுத்தும். பயணம் மனிதர்களுக்கு அனுபவ அறிவை நிறைய கொடுக்கும். பயணத்தில் மனிதன் நிறைய கற்றுக்கொள்கிறான். பயணம் முடித்த மனிதன் தன்னை நிறைவடைந்தவனாக கருதி கொள்கிறான். ஏன்னா அந்த பயணத்தில் அவன் கற்றுக்கொண்டது அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அப்படி இந்த உலகம் பூரா சுற்றி வந்த பயணிகளை பற்றி நிறைய பயணிகளை பற்றி நம்ம பள்ளி பருவத்திலேயே பாடங்களில் இருக்கட்டும், மற்றபடி பொதுவாக இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இப்போ கூட நிறைய பயணிகளை பேக் பேக்கர்ஸை கூட நம்ம பார்க்குறோம். உலகம் பூரா சுற்றுறவங்கள பார்க்குறோம். அப்படியான ஒரு வரலாற்று பயணி தான் நம்ம இப்னு பத்துதா. அவர் மொரோக்கோ நாட்டில் பிறந்தவர். 1304 பிப்ரவரி 24 மொரோக்கோவில் பிறந்திருக்காரு. இப்னு பத்துதா பயணம் செய்த தொலைவு அப்படின்னு பார்க்கும்போது 1,20,000 சதுர கிலோமீட்டர் தூரத்தை அந்த தொலைவை இந்த உலகத்தில் சுற்றி வந்திருக்கிறார். இன்னொரு பயணி மார்க்கோ போலோவை விட இது அதிகமான தொலைவை சுற்றியவர் அப்படின்னு இப்னு பத்துதாவை சொல்கிறாங்க. அப்படியான அவர் ஒரு பெரிய இஸ்லாமிய மேதைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர். மொரோக்கோவில் குரான், இஸ்லாமிய சட்டங்கள்லாம் நன்கு கற்றுக்கொண்டவர். அதை பற்றி நல்ல அறிவுள்ளவர். ஆனால் அவர் ஒரே இடத்துல தங்கி அங்கேயே வாழ்ந்து இருக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அங்கேருந்து வெளில கிளம்பி இந்த உலகத்தை சுற்றணும் அப்படின்னு பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். 1325 ஜூன் 13 மொரோக்கோவை விட்டு அவர் வெளியேறார். அப்போது அந்த பயணம் இவ்வளோ மிகப்பெரிய பயணமாக அவருக்கு அமையும்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. அப்படியாக அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். அவருடைய பயணத்தில் அவர் கண்ட காட்சிகளும், கண்ட அரசுகளும், மன்னர்களும், அமைச்சர்களும், இவங்க எல்லாரையும் பார்த்து இவர் எழுதிய குறிப்புகளும் எப்படி இருக்குன்னா, 17ஆம் நூற்றாண்டு உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு காட்டுகிற ஒரு வரலாற்று ஆதாரமாக இந்த அவருடைய குறிப்புகள் அமைந்திருக்கிறது. அது என்ன பேர் எழுதியிருக்காருன்னா, துஃபத் உன் நசார் ஃபக்ரா இல் அம்சர் அப்படின்ற பேரில் ஒரு புத்தகமாக அவர் அதை எழுதியிருக்கிறாரு. த டிராவல்ஸ் ஆஃப் இப்னு பத்துதா அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போது நம்ம இப்னு பத்துதா எங்கெங்கே கிளம்பினார்னா, முதல்ல அவர் ஹஜ் பயணம், இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் மெக்காவுக்காக அவர் கிளம்பும்போது பல நாடுகளை கடந்து வர அவருக்கு பயணிக்க வேண்டி இருந்திருக்கிறது. இயற்கையாகவே அவருக்கு மத நடவடிக்கைகள், இலக்கியம் இதில் ரொம்ப ஆர்வம். அதனால அதுவே அவரை பல இடங்களுக்கு அழைத்து சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய பயணம் ஆரம்பமானது பாலைவனங்கள், இந்த மலை, இப்படி பயணம் தொடங்கும் போதே ஆபத்துகளும் நிறையவே அவர் தொடர்ந்தே வந்திருக்கு. இந்த பயணங்களில் அவர் எதிர்கொண்டிருக்கிறார். வழிப்பறி, கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் இவர் ஒவ்வொரு ஊராக பயணிச்சிருக்கிறார். எகிப்து கெய்ரோ பார்த்தப்போ அந்த ஊருடைய அழகில் அவர் மெய் மறந்து போனதாக சொல்கிறாங்க. அவ்வளோ அழகான ஒரு நகரமாக எகிப்து இருந்திருக்கு. அங்கேருந்து அலெக்சாண்ட்ரியா போயிருக்கிறாரு. அதன் பிறகு சிரியா, ஹிஜாக் உள்ளிட்ட பகுதிகளில் புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர்கள், சூஃபி ஞானிகள்லாம் சந்தித்து அவர் பேசியிருக்கிறாரு. அவர் இஸ்லாத்தை ரொம்ப நல்லா கற்று தேர்ந்தவர். அதனால் அவருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. இந்த மன்னர்களும் சரி, அமைச்சர்களும் சரி அவரை அழைத்து மரியாதை செஞ்சுருக்கிறாங்க. அவருடைய பயணத்திற்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க அவங்க எல்லாம். இப்போ பொதுவாகவே ஒருத்தர் பயணிக்கிறாங்க, ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒன்று தொழில் நிமித்தமாக, வர்த்தகத்துக்காக போகிறதா இருக்கும், இல்லை படிப்பு, கல்வி சார்ந்து பயணிக்கிறதா இருக்கும். ஆனால் மற்ற நாட்டுக்கு போகணும், அவங்க கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த மக்களை பற்றி புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காகவே இப்னு பத்துதா தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இதில் அவருடைய
முக்கியமான அடிப்படையான இந்த இஸ்லாமிய அறிவும் அது பற்றிய ஞானமும் இந்த ஒவ்வொரு ஊராக பார்த்துட்டு வர்ற அனுபவமும் அவருக்கு எல்லா பேரரசுகளையும், இஸ்லாமிய அரசுகளையும் மற்ற எல்லா பேரரசுகளையும் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை தந்தது அப்படின்னு சொல்லலாம். ஹஜ்ஜுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த பயணங்கள் அவருக்கு தொடங்குது. அப்போ 1326ஆம் ஆண்டு ஹஜ் பயணத்தை முடித்த அவர் அங்கிருந்து ஈராக் போறார். ஈராக்ல அப்பாசிய பேரரசின் சிம்மாசனமாக திகழ்ந்த பக்தாதிற்கு போறாரு. அங்கிருந்து ஈரானுக்கு போறாரு. ஈரான்ல அவரை மங்கோலிய ஆளுநர் அபு சயித் அவரை சந்திக்கிறார். ஈரான்ல இருந்து அப்படியே சின்ன சின்ன நகரங்கள்லாம் அவர் பார்த்துட்டு 1327ஆம் ஆண்டு முதல் 1330ஆம் ஆண்டு வரை அவர் மெக்கா மதினாவில் மறுபடியும் தங்கிடுறாரு ஒரு 3 ஆண்டுகள். அப்ப ஹஜ் போறதுன்றது அவரை பொறுத்த மட்டும் ஒரு ஆத்மார்த்தமான கடமை. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய அரசு மற்றும் அதன் கலாச்சாரங்கள் உலகம் முழுதும் இன்னும் மக்கள் அங்க சேர்றது, இது எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். இதுவே அவருக்கு மற்ற ஊரெல்லாம் போய் பார்க்கணுன்றதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிருக்கு. அப்ப ஜித்தால இருந்து ஒரு கப்பல்ல ஏறி செங்கடல் தாண்டி ஏமன் போறாரு. ஏமனுக்கு அங்கிருந்து ஏதன்ஸ் போறாரு. அப்புறம் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை வரை பயணங்களை மேற்கொள்றார். இந்த பயணங்களுக்கு பிறகு மறுபடியும் மெக்காவுக்கு போயிடுறார். அங்க இருந்து மெக்கால இருந்துட்டு டெல்லி சுல்தான் துக்லக், முகமது பின் துக்லக் மற்றும் இஸ்லாமிய மற்ற மேதைகள் இந்தியாவில் இருக்கிறவங்களை பத்தி கேள்விப்பட்டு டெல்லி அரசவையை போய் பார்க்கணும் அப்படின்னு இந்தியாவுக்கு வர்றார். அப்ப எகிப்து, சிரியா, அனட்டோலியா இதெல்லாம் கடந்து கப்பல்ல ஒவ்வொரு ஊரா கடந்து வர்றாரு. இதுல செல்ஜுக் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி மற்றும் ஒட்டமான் பேரரசின் வளர்ச்சி குறித்து அறிந்து கொள்ள வரலாற்று ஆசிரியர்களுக்கு நம்பத்தகுந்த ஆதாரமாக இப்னு பட்டூட்டா அமைந்துள்ளார். ஏன்னா அவ்வளவு இந்த பயணங்கள்ல இவர் என்னென்ன பார்த்தாரோ அதெல்லாம் குறிப்பா எழுதியிருக்கிறது இவங்களுக்கு ஒரு நம்பத்தகுந்த ஆதாரமா வரலாற்று ஆசிரியர்களுக்கு அமைந்து போயிருது. இப்போ இங்க இருந்து அவர் இந்தியாவுக்கு தன்னுடைய பயணத்துல வந்துட்டு வர்ற வழியில புகாரா, சமர்கண்ட், பால்க் போன்ற மத்திய ஆசிய தொன்மை நகரங்களை கடந்து இந்து குஷ் மலை வழியா இந்தியாவுக்குள்ள வர்றார். வந்தவர் டெல்லிக்கு போறாரு. டெல்லியில போனதுமே அவரை டெல்லியில சுல்தான் முகமது பின் துக்லக்கை அவர் சந்திக்கிறார். நீண்ட காலம் இந்தியாவிலேயே அவர் தங்கியிருந்து இங்குள்ள சமூகம், இங்குள்ள மக்கள், இவங்க பண்பாடு, இவங்க கலாச்சாரம் எல்லாத்தையும் இவர் அறிஞ்சுக்கிறார். டெல்லியில தங்கின பிறகு இப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு இடையே இருக்கிற உறவுகள், அதுல இருக்க சிக்கல், இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. ஆனா டெல்லி சுல்தானை பற்றிய அவர் தெரிந்து கொண்ட விஷயங்கள் அவருக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. அவருடைய சுல்தானுடைய நண்பர்களையே அவர் அரசியல் சூழ்ச்சியில் சிக்க வைப்பதும் ஆபத்துகளை உண்டாக்குவதும் அவருக்கு தெரியுது. இஸ்லாமியர்கள், இந்துக்கள் 2 பேருக்குமே டெல்லி சுல்தானுடைய ஆட்சியில நிறைய ஒரு பாதிப்புகள் இருக்கிறதையும் நெருக்கடிகள் இருக்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிறார். அப்போ என்ன சொல்றாருன்னா, சுல்தான் முகமது பின் துக்லக் தாராளமானவர் மட்டுமல்ல கொடூரமானவரும் கூட அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பயணத்துல இங்கேயே ரொம்ப நாளா இருக்கிறாரா இல்லையா, 1342ஆம் ஆண்டு சுல்தான் அவர் சீனாவுக்கு போக சொல்றாரு. அப்பா இதுதான் நல்லதுன்னு உடனடியாக சீனா கிளம்புறதுக்கு இவர் கிளம்புறாரு. அப்ப அவர் இருந்த டெல்லியில அவர் இருந்த பகுதி கூட போராட்டக்காரர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மலபார் கடற்கரைக்கு அங்கேயும் பல சண்டையில அவர் பார்த்திருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய கப்பல் கோழிக்கோடுல உடைந்து நொறுங்கி போச்சான் கேரளால. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி சுல்தானுடைய இது இருக்குன்னா, சுல்தானுக்கு அஞ்சு அங்கிருந்து இப்னு பட்டூட்டா மாலத்தீவுக்கு போறதுக்கு முடிவு எடுக்கிறார். அங்க அவர் ஹாஜியா 2 ஆண்டுகள் பொறுப்பு வகித்தார். அப்போ மாலத்தீவுல இருந்துட்டு அங்கிருந்து பெங்கால், அஸ்ஸாமுக்கு போறாரு. பிறகு அங்க இருக்கிற அரசர் ஒருத்தர் அவருக்கு தனியா கப்பல் தர்றாரு. அந்த சுமத்ராவை ஆட்சி செய்த இஸ்லாமிய அரசர் இப்னுவுக்கு ஒரு புது கப்பல் தர்றாரு. அதுல இருந்து அவர் சீனாவுக்கு போறாரு. சீனாவுக்கு போனவர் அங்க இருக்கிற மக்கள், அந்த ராஜ்யம், அந்த வர்த்தகம், இதற்குள்ளே அவங்களுக்கு இடையே எப்படி இந்த மக்கள் புரிந்துணர்ந்து செயல்படுறாங்க அந்த காலத்துல அப்படின்றத அவர் தன்னுடைய குறிப்புகள் எழுதுறாரு. இது ஐரோப்பியர்களுக்கும் அரேபியர்களுக்கும் தெரியாத பல கருத்துக்களை இப்னு பட்டூட்டாவுடைய குறிப்புல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு விரிவா அந்த புத்தகத்தில் இருக்கிறார்.
இப்போ இது எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் மொரோக்கோ போயிடுவோம் அப்படின்னு திரும்பி போறாரு. 1946ஆம் ஆண்டு மொரோக்கோ செல்வதற்கான பயணத்தை தொடங்குறாரு. அப்ப சிரியாவில் ஏற்பட்ட பிளேக் நோய் பாதிப்பை பத்தி அவர் எழுதியிருக்கிறாரு. 1348ஆம் ஆண்டு நேரில் பார்த்திருக்கிறாரு அந்த பிளேக் நோயை. அந்த ஆண்டுல மறுபடி இறுதியாக இன்னொரு முறை ஹஜ் பயணம் மேற்கொள்றாரு. ஹஜ் போயிட்டு வர்றாரு. அதன் பிறகு எகிப்து, அலெக்சாண்ட்ரியா, துனிசியா, சர்தீனியா, அல்கேரியாவுக்கெல்லாம் பயணமாயிட்டு 1349ஆம் ஆண்டு மொரோக்கோவுடைய ஃபைஸ் நகரை அடைகிறார். இவ்வளவு காலம் அவர் கிளம்பி இவ்வளவு காலம் சுத்தி இப்ப மறுபடி தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பிட்டார். ஆனாலும் சில இஸ்லாமிய நாடுகளை பற்றி அவர் தெரியலைங்கிறதுனால அங்க ஒரு 3 வருஷம் இருந்துட்டு 1352 மறுபடியும் சூடான், மேற்கு சூடானுக்கு பயணம் போறாரு. அவர் அங்கிருந்து மாலி பேரரசுல போய் ஓராண்டு தங்கியிருக்கிறாரு. இதுக்கிடையில மொரோக்கோ சுல்தான் அவரை திரும்ப வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அதனால மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு அவர் போயிடுறாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் காணாமல் போயிடுறாரு. அவர் எப்போ இறந்தாருன்றத உறுதியாக இவர்களால் கணிக்க முடியவில்லை. 1368 அல்லது 69 அல்லது 77 இந்த இதில் ஏதோ ஒரு வருடத்தில் அவர் இறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய உடல் மொரோக்கோல டேங்கியர் அப்படின்ற ஒரு ஊர்ல புதைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த இப்னு பட்டூட்டா தன்னுடைய பயணத்தின் மூலமாக 14ஆம் நூற்றாண்டுல இந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்றத மக்களுக்கு மிக தெளிவாக காட்டுற அளவுக்கு ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதுல சில தேதிகளும் பெயர்களும் பிழைகள் இருக்கின்றன அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஆவணமா அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். இத்தனை பேரை பார்த்தாரு. 1,20,000 சதுர கிலோமீட்டர் தொலைவு பயணிச்சிருக்கிறாரு. மார்க்கோ போல விட இது அதிகம் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடைக்காலத்தில் உச்சத்தில் இருந்த இஸ்லாமிய நாடுகள் எவ்வாறு இருந்தன என்பதற்கான தெளிவான புரிதலையும் விரிவாக அவருடைய எழுத்துக்கள் தெரிவிக்கின்றன. இந்த வர்த்தக தொடர்புகள், அறிவுசார் உரையாடல்கள் மற்றும் கலாச்சாரங்களையும் விளக்குகின்றன அப்படின்னு இந்த கட்டுரை முடியுது. இதுல இவர் எத்தனை பேரை பார்த்தாரு அப்படின்றப்போ பெரிய ஆச்சரியமா இருக்கு. 60 அரசர்கள், அமைச்சர்கள், ஆளுநர்கள், அது மட்டும் இல்லாம ஒரு 2000 பேரை பேர் சொல்லி குறிப்பிடுறாரு தன்னுடைய புத்தகத்துல. அப்ப அந்த 2000 பேரை பற்றியும் நிறைய தெரிஞ்சிருக்கிறாரு. அந்த காலப்போக்கில் இந்த பயணங்களே இருந்ததுனால அதுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க கல்லறையவும் போய் பார்த்திருக்கிறாரு இவர் அந்த 2000 பேரோட. அப்ப இத்தனை மனிதர்களை சந்திச்சு இத்தனை பேருடைய அனுபவங்கள், அவருடைய மொழி, நாடு, கலாச்சாரம், அவங்க பண்பாடு எல்லாத்தையும் புரிந்து கொண்டு தன்னுடைய பயணத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு வரலாற்று ஆவணத்தை பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு இப்னு பட்டூட்டா. இன்று இப்னு பட்டூட்டா அவர்களை பற்றி உங்களுடன் நான் வாசித்த மட்டும் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.